அரிசி ஊத்திருக்கு 50 பைசாவுக்கு அரிசி வாங்கி 4 நாவுக்கு மேல் செலவு பண்ணி அதுலயும் 50 பைசா மிச்சம் எடுத்துக்குவாங்களா? அடேப்பா 1.25 ரூபாயில 50 பைசா மிச்சம் வந்துருமா? இப்ப 500 ரூபாய் கொண்டு கவுண்டர்ல கொடுத்தா எத்தனை வேணும்? அதானே இல்ல ஒண்ணு போதும். எத்தனை ரூபாய்க்குள்ள வேணும்? இருக்கிறதுல விலை கூடுனதை கொடுங்க அப்படின்னு சொன்னா மொத்தத்திலே 50 ரூபா தான் மிச்சம் கொடுப்பாங்க. சரிதானே? சரி. ஆனா அப்போ அப்படி கிடையாது பாரு. இல்ல அவர் 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு போய் வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டை கிட்டே அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும் போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளா அந்த அம்மா. இப்படியா சிரிப்பா? நான் தான் சிரிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி சிரிச்சா அந்த ஐயா வீட்டு பக்கமே வர மாட்டாரு. நான் சிரிச்சவனா நீ இப்படி குறை சொல்லுவேன்னு சொல்லித்தான் கொஞ்ச நாளா சிரியாம இருந்தேன். உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு போலுக்கு. கிறுக்கா? கிறுக்குனா அப்படின்னு வீட்டு பக்கமே வர மாட்டாரு. இல்ல கிறுக்குன்னு சொன்னா நாளா கிழிப்பேன். சிரிச்சவங்க சீதைவினா இப்படியா சிரிப்பாங்க? அதானே கேட்டேன். புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணும். ஓ உதட்டுக்குள்ளே சிரிக்கணும். என்ன மாதிரி ஆண்டி சிரிக்க கூடாது. அப்ப சிரிச்சவங்க சீதேவியா நின்னு என்னய்யா ஏயா என்னங்க நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? ஆமா கொஞ்சம் நேரம் இங்க அழுத்து உட்கார வேண்டாம். என்ன செய்யணும்? கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. ஓ பெரத்தால வச்சிருக்கீங்களோ அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி பெரத்தால ஒண்ணும் தெரியல. இங்கயா கதையில கதையில சொல்லுதியோ கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. சரி அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அப்பா இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விட்டான்னா எப்படி இருக்கும்ங்க? நல்ல சிலுக்கு ஒயர்ல கைய வச்சா எப்படி இருக்கும்? காட்டுல ஆடையை தூக்கி சிவந்த ஆம்பளைக்கு அண்ணா தூங்குவாரு ஒயரு அதுல போய் கைய வச்சா என்னையும் கரண்ட் அடிச்சத மாதிரி இருக்கும். கரண்ட் இழுக்காது. கைய விட்டா கரண்ட் அடிச்சு செத்துருது. கரண்ட் இழுக்காதியா எருத்தடிக்கும். அந்த மாதிரி அவருக்கு எருத்தடிக்கும் முதுகுல. காட்டுல ஆடையை தூக்கி சிவந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி இருக்கும். நான் வந்து வில்லு படிச்சுட்டு போய் வீட்டுல போய் உங்க ஆச்சிட்ட போய் சரி இந்த முதுகு எனக்கு கை எட்ட மாட்டேங்குது. ஆமா ரேச முதுகு தேய்ச்சி விடுவேன் அப்படிம்பேன். அவ என்ன உனக்கு தேய்ப்ப கலக்காப்ப அவ என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? 3 வித பொருள் எடுத்துட்டு வருவா. அப்படி என்ன 3 வித பொருள்? ஒண்ணு உருக்காஞ்செங்கல், ஒண்ணு சாதாரண செங்கல், சரி மூணாவது என்ன தெரியுமா? என்னது? நல்ல தென்னங்கூந்தல் செங்கத்துண்டு. தென்னங்கூந்தலை கொண்டாந்து போட்டுக்கிறது என்ன செய்யணும் கேப்பேன். சரி அது உள்ள வந்து சவரி இருக்கும். சவரி எடுத்து நல்ல முதுகுல ராவும் இல்லைன்னா கொச்சக்கயிறு எடுத்து போட்டிருக்கேன் 2 மடிச்சு 4 இழுப்பு ஈடு. நல்ல வேலை செந்தட்டி எப்படியான்னு போடாம போனேன். சரி அப்போ அந்த அம்மா வீட்டுக்கார ஐயாவுக்கு அந்த கால் அப்படி பாத பூஜை முடித்தா பணிவிடைகளை செய்தாள். அப்படி களைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கையிலே கொலுவிருந்து வந்தார்கள். அப்படி கொலுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. அந்த பார்வதியாகப்பட்டவள் பகவானை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே ஈரேலும் உலகமெல்லாம் நீங்க இறை இழந்து வாரீங்களே, உலகமெல்லாம் நீங்க படி இழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? மத்தியான பாட்டுக்கு இருக்குமான்னு பாக்கியோ சண்டையப்பட்டு பேசக்கூடாதுப்பா. மறந்து மாச கணக்காகுது. அதால சங்கடப்பட்ட எனக்கு தான் தெரியும். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? யாருடைய மணி பர்சையோ தொலைத்து விட்டீர்கள். சரி ராஜா ஜுவல்லர்ஸ் போட்டுக்க அந்த மணி பாஸ்ல. சரி மணிபாஜ பெண்கள் யாருடைய மணி பர்சையை ஆலயத்திலே வைத்து விட்டு சென்று விட்டீர்கள். சரி மணி பர்சை தொலைத்தவர்கள் வில்லு மேடையில வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு போங்க. வரும்போது ஒரு 200 ரூபாய் கொண்டு வாங்க. அதெல்லாம் திறந்து பார்க்க கூடுமா? என்ன இப்படி சொல்லுத? மணி பாஸ்ல ராஜா ஜுவல்லர்ஸ் போட்டுருக்கு. ராஜா ஜுவல்லர்ஸ் போட்டுருக்கு. சரி வேணும்னா வாங்கிட்டு போங்க. வேணும்னா வாங்கிட்டு போங்க. 200 ரூபாய் கொண்டு தான் வரணும். சும்மா வந்தா தர மாட்டேன். இல்லனா நான் செலவுக்கு வச்சுக்கிடுறேன். ஆமா சரி போட்டோம். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்து யாரு கொடுது 200 ரூபாய் கொடுத்து விடுங்க. 200 ரூபாய் கொடுங்க. மணி பஸ்ல எடுத்துக்கோங்க. சரி என்ன ஒரு மனசு நீங்க சொன்னதே சந்தோஷம். நீங்க கொடுக்கவே வேண்டாம். நீங்க சொன்னதே எங்களுக்கு ரூபா தந்த மாதிரி ஆயிப்போச்சு.
பேங்க் கொண்டு தம்பி பேங்க் கொண்டு கொடுப்பா நீ கொண்டு ஓடிடாத சிப்போ வளைச்சிடா இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் நேற்று இரவு தினத்திலே நாமளுக்கு பரிசளித்தவர்கள் கடையநல்லூர் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இசைக்கு மட்டன் ஸ்டால் வைத்து நடத்தி வரக்கூடிய இந்த முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த இசைக்கு மட்டன் ஸ்டால் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த BSS ஆறுமுகசாமி அவர்களும் சிங்கப்பூர் ஷாப்பிங் முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த BSS ஆறுமுகசாமி அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமளுடைய தீவிர ரசிகர் என்று சொல்லி நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் ஆய்க்குடியை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களும் அதோடு மட்டுமல்லாமல் என்ன உனக்கு படிக்க தெரிஞ்சா படி இல்லை ஆண்ட கொண்டா படி தலைகளை பாக்காரு தலைகளை பிடிச்சிருக்கியா அவரு பீக்கங்கா முடிச்சிருக்காரு. பீக்கங்கல்ல பீக்காம் படிச்சிருக்கேன். அதான் பீக்கங்கா எதை எடுத்தாலும் தலைகீழ தான் படிப்பேன். அப்படியா? இன்னைக்கும் சொல்வாரு ஏ அப்பா பையனா தலைகீழ படிப்பான் ஐயா. ஆய்குடி அக்கரைபுரி மாயண்டி கோயிலுக்கு கோமரத்தான் விவரம்னா யார்கிட்ட கேட்கவும் அங்க போய் கேட்க அவருக்கு ஆமா ஆய்குடி அக்கறையா அக்கறை கிராமம். அதாவது ஆய்க்குடியை சேர்ந்த அக்கறை சொல்லக்கூடிய அக்கறை சுடலைமான சாமியுடைய ஆலயம் சுடலை கோயில போய் பாருங்க. அவருடைய ஆலயத்துல போய் நினைச்ச காரியத்தை கேட்டா போதும். அக்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு கோமரத்தாடியவர்கள் ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய அருமை தாத்தாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 51 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி தந்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சேனையர் தெருவிலே வசிக்கும் அவருடைய நினைவில் வாழக்கூடிய கருப்பசுவாமி வில்லிசை அண்ணாவி அவர்கள் குடும்பத்தார் சார்பாக பரிசளித்த அன்பு உள்ளம் ஒப்புடாதி அவர்களும் ஆரியப்பன் அவர்களும் கார்த்திக் அவர்களும் செல்வகுமார் அவர்களும் முருகேசன் அவர்களும் இசைக்கு முத்து அவர்களும் ராம்ராஜ் அவர்களும் அனுப்பிரியா அவர்களும் அதோடு வைஷ்ணவி அவர்கள் சார்பாக நாமளை போன்றவே ஒரு வெள்ளிசை கலைஞர் என்று நாமளை அன்போடு ஆதரிப்பதற்காக 101 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். ஒரு கலைஞருக்கு கலைஞர் ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி வெள்ளிசை கலைஞர் நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக நேற்று இரவு தினத்தை நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே அவர் சாப்பிட போயிருக்கவோ 201 லட்சத்தை நாமளுக்கு 2 கோடியாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எனது அருமை அப்பா அவர்கள் புளியங்குடியை சேர்ந்த எனது அப்பா செபராஜ் அப்பாவின் அன்பு கரத்தாலே அவர்களும் 201 லட்சத்தை அள்ளி கொடுத்து நாமளை அன்போடு ஆதரித்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் முத்தாரம் அருளாலே எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி ஐயா? வாழ வேண்டும்
சிறப்பு பெற்று முத்தாரம்மா அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று என் முத்தாரியை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது ஆதிவல்லி கைலாச வாசலில் களைப்பாறு இளைப்பாறு பகவானோடு பார்வதி கொலுவிருந்து வந்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகின்றாள்? ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாம் படியிழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? ஏய் பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன், 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே என்னைத்தான் வணங்கி வருவார்கள். ஆண்டவா, 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் அது என்ன இறைவா? அர்த்தம் என்னையா? ஒன்றா ஒன்றாண்டி சிவ உடைய பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான், சுனாமியும் நான் தான், சூறாவளியும் நான் தான், சுழலும் 9 கோள்களும் நான் தான், 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி. அப்படி இருக்க ஆண்டவன் மீது உனக்கு என்னடி சந்தேகம் வந்து விட்டது? இன்னைக்கு இல்லாத சந்தேகம் இன்னைக்கு ஏமா வந்துச்சு? ஆண்டவா, இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் வேறு 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். யாரையோ 2 பேரை வணங்குகிறீர்களா? அவங்க 2 பேரும் யாரு? எனக்கு இப்பவே தெரியவே. ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, அம்மா, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன். ஆனா இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? ஆமா, ராத்திரில இந்த மாதிரி லைட் போடணும். பகலையில என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? அப்படி லைட் போட்டாலும் இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் மாதிரி தெரியாது. உனக்கு அதான கூறு இல்லங்க. என்னய்யா? பகல்ல வெளிச்சம் தரணும்னா
சூரிய பகவான் உதயமாகணும். ஆமா, சூரியன் உதயமாகணும். அதே மாதிரி இரவுல நமக்கு வெளிச்சம் கிடைக்கணும்னா என்ன? சந்திர பகவான் உதயமாகணும். ஆமா, சந்திர பகவான் வெளிச்சத்தை கொடுக்கணும். பகல்ல சூரியனும் நைட்ல வந்து சந்திரனும் ஆமா ஒளி கொடுத்தாங்க. ஆமையா, இரவும் மகளும் ஒளி கொடுக்கணுமானா ஆனா காலையில் தோன்றும் கதிரவன் மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒருபோதும் ஒளி கிடைக்காது. இல்ல இல்ல. ஆகையினாலே என்னையா என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆமா என் இடது கண்ணை சந்திரனாகவும் ஆண்டவன் இரு பேர்களையுமே வணங்கி வருகின்றேன் பார்வதி. ஆமா அப்படின்னு ஆண்டவன் சொன்னார் பாருங்க. அப்பந்தான் பார்வதி நினைக்க அது எப்படி ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? 10 பொருளுக்கும் அர்த்தம் சொன்னாரு. ஆமா, ஏதாவது ஒரு பொருளையாவது நம்ம பேரை சொல்லி இருக்காரா? பார்வதின்னு ஒரு பேர் வந்துச்சா? இப்பேற்பட்ட ஆண்டவனை நம்ம சும்மா விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? இவரையே இன்றைக்கு நாம பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா யாருக்கு தெரியாது கைலாசம் ஓடிவளுக்கு பின்னால் இருவாரத்தை எடுப்பார், இருவாரத்தை எடுப்பார் உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம வீட்ல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம கூட நம்மளால இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? பெண்ணா பிறந்தவா விடிய காலை எந்திரிச்சு சரி 4-5 மணிக்கு எந்திரிச்சிருவா. ஆமா, ஏன்னா இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இந்த ஐயாவை காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும் பாரு. 5-6 மணிக்கு எழுந்திருச்சு சரி நைட்டே தோசை மாவு வாங்கி பிரிட்ஜ்ல ஊத்தி வச்சிருப்பா. தோசை மாவு வாங்க ஆட்ட மாட்டாங்களோ? தோசை மாவு ஆட்டு உரல் யாருக்கிட்ட இருக்கு? அதான கட்ட எங்க வீட்லயே ஒரு காலத்துல சரி ஆட்டு உரல் இருந்துச்சு பாத்துக்கோ. ஆமா, உரல் இருந்துச்சு. ஆமா சரி, ஆட்டு உரல்ல அந்த காலம் அழகா மாவாட்டினாங்க, மையா சுட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு விவரம் தெரியும், நான் குழவி சுத்தி ஆட்டு உரல் ஆட்டி இருக்கேன். வலது கைட்டு குழவி ஆமா, வலது கைட்ட சுத்தி இடது கைட்ட மாவத்தெல்லாம் என்னமா மணக்கும் பாரு. எனக்கு இந்த கை தான் விளங்கும் பாத்துக்கோ. நீ நல்லா விளங்கிச்சு. அந்த மாவை வலிச்சு இந்த கைட்டு போட்டு பிணைஞ்சு எனக்கு இந்த கை தான் விளங்கும். நீ எங்கெல்லாம் கொண்டு வச்சு யாருக்கு தெரியும்? பிணைஞ்சு விடிய காலத்துல தோசை சுட்டு பாரு எப்படி இருக்கும். சாதா தோசையும் அட தோசை மாதிரி கம கம மணக்கும். அத நீ உன் வீட்டுக்காரியும் தான் திங்கணும். அது உண்மை சொல்லி உண்மை கை பக்கம் அப்படி கை பக்கம் கை ராசி அது, அதனால அப்படி மணக்கு. ஆமா, பாவமே செய்யாத கை இந்த கை தான். அடேங்கப்பா, யான் கேக்க அந்த காலம் ஆட்டு உரல் இருந்துச்சு பாத்துக்கோ. உனக்கு நாளைக்கு 2 கொண்டாந்தானே என்ன தோசை. சரி சரி, அந்த காலம் ஆட்டு உரல்லாம் மாவாட்டினாங்க. அதுக்கு பிறகு அந்த கல்லுல கழுவ முடியல பாத்துக்கோ, முடியல. அதனால கிரைண்டர் வந்துச்சு. சரி, கிரைண்டர்ல கொஞ்ச நாள் தாய்மார்கள் எல்லாம் மாவாட்டிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு அந்த கிரைண்டருக்குள்ள இருக்க கல்ல தூக்கி கழுவ முடியலையா? முடியல. ஆமா, அதுக்குன்னு இப்ப ஒரு மாவு ரோட்ல விக்கி. அதேதானே. பிறகு நமக்கு எத்தனை பேர் இருக்கோமோ குடும்பத்துல மாவு ஆட்டி பாக்கெட் போட்டு 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா வரைக்கும். சரிதானே. முதல்ல 15ன்னு வந்துச்சு. சரி, பிறகு 20ன்னு வந்துச்சு. ஆமா, இப்ப 25, இப்ப 30ல வந்து இன்னைக்கு மாவு பாக்கெட். உளுந்து விலை கூடுது. சுட்டா 7 தோசைக்கு மேல இல்ல. ஆமாய்யா, ஆமா. ஒரு வீட்லயே மாவு தோசைக்கு போட்டு ஆட்ட மாட்டுக்காங்க. அப்ப பாக்கெட் மாவு தான் வாங்குறாங்க. அப்போ பிரியப்பட்டு வாங்கும்போது விலை கூடத்தானே செய்யும். கூடத்தானே செய்யுது. அப்ப மாவு பாக்கெட்
பாக்கெட் வாங்கி நைட்டே ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பா. சரி. பாக்கெட் மாவை ஊத்தி அதை ஒரு கலக்கி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும். இது எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும். நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? நீ நல்லா இருக்கீங்களா? நீங்க அப்படி சாப்பிடுங்க, என்ன மாதிரி ஆயிரலாம். அப்படியா? ஆமா ஆமா. இப்பவே எனக்கு தவளையே பாரு எப்படி இருக்கு. என்னைக்குடா அடிச்சு குட்டி கூட வர மாட்டேங்குது. குட்டி தம்பி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு காலையில அந்த அம்மா சட்னி வைப்பா பாரு. தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு. அந்த காலத்துல அம்மி இருந்துச்சு. 4 சில்லு தேங்காவை வச்சு மையா இழுத்து அரைச்சு தாளிச்சு ஊத்துனா 2 நாளைக்கு கெட்டு போகாது அந்த சட்னி. அந்த சட்னி கெட்டு போகாது. ஆனா இப்போ அப்படியா? எந்த வீட்டுல அம்மி இருக்கு? வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா. ஆனா அம்மி இல்ல. அம்மி எங்க போயிருச்சு? அம்மியை தூக்கி பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்கா. அது எதுக்கு போட்டிருக்கு? துணி துவைக்க. அழுக்கு நல்லா போகும். ஆமா, அம்மியில அடிச்சா தான் அழுக்கு போகுமா இப்போ? சரி, அதுக்கு தான் இப்ப துணி துவைக்க வச்சிருக்கா பாத்துக்கோ. ஆமா, கண்டிப்பா வச்சிருக்காங்க. அம்மியும் இல்ல, ஆட்டு உரலும் இல்ல, ஆமா உரலும் இல்ல. இந்த குந்தோணி இருக்கா? குந்தாணி உன் வீட்டுக்காரி வீட்டுல எல்லாம் இருக்கா? குந்தாணினா உனக்கு தெரிஞ்சா தெரியும்னு சொல்லி, தெரியலன்னு சொன்னா தெரியலன்னு சொன்னேன். நான் ஆட்சியை தான் குந்தாணின்னு கிண்டல் பண்ணுவேன். வீட்டுக்காரி கனமா இருக்கா. ஆமா, அதுக்கு அவளை குந்தாணிங்க. சரி, குந்தாணின்னு ஒரு பாத்திரம் உண்டு. அது என்ன தெரியுமா? மழை காலங்கள்ல நெல்லை அவிச்சு போட்டு அந்த வீட்டுக்குள்ள வச்சு குந்தாணியில இரும்பு குந்தாணியில குத்துவாங்க. நம்ம எல்லாம் நினைக்க குந்தாணினா கெட்ட வார்த்தைன்னு. ஆமா, அது ஒரு பொருள் தான். ஆமா, அந்த காலத்துல குந்தாணியில குத்தி அந்த அரிசியை பிடைச்சு பாரு. எங்க சாப்பிட்டு இருப்ப? சாப்பிட போயிட்டா நல்ல எழுத்தா இருக்க. அவளுக்கு என்ன தெரியும்? சரி, நான் நேத்து வந்தவன் எனக்கு என்ன தெரியும்? நேத்து பேஞ்ச மழையில சொல்லுவாங்க. சரி, அது என்னமோ உண்மைதானே. நான் இல்ல நான் சொன்னேன். என்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய சரிவு. சரி, உன்னுடைய அனுபவம் தான் என் வயசு. அவன் வயசு அது கூட இருக்காது. பிறவே சரி. அப்போ என்னய்யா இந்த அம்மா அம்மி இல்ல பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும்னு அப்பதான் கொண்டு கைய வைப்பா. என்ன ஆகும்? அவ கைய வைக்கணும்னு கொண்டு போவா பாரு. சரி, அப்ப பாக்க படக்கு கரண்ட் போயிரும். இந்த அம்மாவுக்கு வரும் பாரு வேகம். என்ன வேகம்? பேதியில போவான் கரண்ட். ஐயோ, இப்ப பாக்க உருவிட்டான கொல்லையில போவான். இப்படி பேசலாமா? வரட்டு இந்த மாசம் இவனுக்கு கரண்ட் பில்லு கட்ட கூடாது. ஒரு அதிகாரி எப்படி சொல்லலாமா? அவர் எந்த ஒயர்மேன் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு யாருக்கு தெரியும்? லைனை பூரா பிரிச்சு போட்டு சரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம வீட்டுல இருந்து அவரை ஏசுவா பேசுவா. ஆமா, வாய்க்கு வந்தது சொல்லுவாங்க. அப்ப கரண்ட் இல்லாமலே நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியலையே. உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலை பார்க்க? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்க. என்ன வேலை பார்க்க? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் சொல்லு சொல்லு சொல்லு. நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? தூங்கணும்னு சொன்னா கூட காத்தாடி இருந்தா தான் கண்ணு அவியும். காத்தாடி வேணும். காத்தாடி இல்லனா கண்ணு அவியுமா? அவியாது அவியாது. கண்ணு அவியலனா நல்ல தண்ணிய நல்லா கொதிக்க வைக்கணும். ஏ தாத்தா, எங்க வீட்ல ஒரு கிழவி இருக்கா. என்னஞ்சா? நைட்டு கரண்ட் போயிட்டுனா காலையே இந்த கூப்பிட்டு உன் வீட்ல ஒரு சின்ன காத்தாடி இருந்தா கொண்டு வந்து வை அப்படின்னு கேக்கா. சரி, என் கிழவி என்ன ஆச்சு நைட்டு தான் தூங்கலையா அப்படின்னா, உங்க கிழவி நல்ல கெதியா இருக்கா. நைட்டு கரண்ட் இல்ல இல்ல என் கண்ணே அவியல பாத்துக்கோ. அப்படியா? அப்படிங்க உறக்க வரலையா? நீ என்ன செஞ்ச? நான் அவளுக்கு என்ன செஞ்சேன்? நான் என் குட்டால என்னவே தெரியுமா? என்ன? நல்ல வட்ட பானையில தண்ணியை கொதிக்க வைப்பேன். மாண்டையே கொண்டு போய் கண்ணோட உள்ள போட்டுருவேன். நல்லா அவஞ்சிக்கிட்டு கடை கண்ணு. அப்போ உன் கண்ணை பிடிங்கத்தான் வேக வைக்கணும் பாத்துக்கோ. அப்படி அவ பேரு ஆனந்த். அடுத்தபடியாக ஆனந்த் துணை தலைவர் ஆர்மோஜம்மி அவர்கள் அண்ணாஜி பேர் ஆனந்த் 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 அவர்களுக்கு செல்லும் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து என்ன பேரு? நாராயணசாமி அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. ஆறுமுகம் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த சிறப்பான வேளையில் வாடும் நாமல் 6 பேர்களுக்குமே பரிசீலிக்க வேண்டும் என்று அருள்மிகு என் தாயாகப்பட்ட முத்தாரம்மன் திருவாலயத்திலே சேனை தலைவர் சமுதாய சார்பாக முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்கள் தலைவர்
ராம சுப்பிரமணியன் அவர்களும் செயலாளர் கேப்டன் கே வேல்சாமி அவர்களும் பொருளாளர் ஸ்ரீ வைரவன் செல்வம் அவர்களும் துணைத் தலைவர் பி ஆறுமுகசாமி அவர்களும் துணை செயலாளர் எஸ் அழகுராஜ் அவர்கள் ஐயா அவர்கள் அன்பு கரத்தாலே 5 பேர்களுமே நாமளுக்கு நிர்வாகத்திலே இருந்து 6 பேர்களுக்குமே 6 மலர் மாலையை கொண்டு வந்த மாணிக்க மாலையாகவே அணிவித்து அதோடு மட்டுமல்லாமல் 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். குலத்திலே அவதரித்த சீமான் வீரபாபுடைய கோத்திரத்தில் அவதரித்த பூமான் உதடி செவக்க வைத்த உத்தமர் வம்சத்திலே பிறந்த சீமான் அப்பேற்பட்ட குலத்திலே அவதரித்த பூமான் அவர்கள் மந்தாரை பிச்சி இருபாச்சி செண்பகம் வடர்மல்லி சூடார்மல்லி மல்லிகை முல்லை கனகம் கரங்கட்டி கேந்தி சேவல் பூ செவந்தி பூ புஷ்பு வந்தான்னு வச்சுக்க பூன்னு சொன்னேன். இப்பேற்பட்ட மலர்களை எடுத்து வாழை தடவினிலே வகையுடனே தனை தொடுத்து வந்து 6 பேர்களுக்கும் 6 மலர் மாலையை மாணிக்க மாலையாக நமக்கு அணிவித்த செல்வச்சீமான் அல்லவா? அவர்களோடு நாமளுக்கு ஆதரித்த செல்வச்சீமாட்டி செல்வச்சீமானுடைய குடும்பம் சுடலை மாடசுவாமியின் கோபுரத்தார்கள் வட்லு குடும்பத்தார் அவர்கள் வடிவம்மாள் அவர்களும் மாரிமுத்து அவர்களும் கலா அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் மாரிச்செல்வி அவர்களும் அருணாச்சலம் அவர்களும் சுதா அவர்களோடு பூமாரி அவர்களும் மணிகண்டன் அவர்களும் ஹேமா அவர்களும் அஜித் அவர்களும் சந்தியா அவர்களும் என்னவோமா இந்து அவர்களும் அவருடைய குட்டீஸ் அவர்கள் இத்திமுகிலன் அவர்களும் தீக்ஷா அவர்களும் இளமுகின் சாய் அவர்கள் சார்பாக மாயாண்டி குடும்பத்தார்கள் வட்லு குடும்பத்தார்கள் சார்பாக நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் சதீஷ் என்று சொல்லக்கூடிய குட்டீசின் அன்பு கரத்தால் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். சொன்ன வேற அப்படி பேரு தவறா இருந்தால் மாறி வந்து சொல்ல வேண்டும். சரி பரிசளித்த ஆதரித்தவர்கள் இந்த முத்தாரி அருளாலை எப்படி வாழணும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளா ஈசன் பகவானோட அருளா என்றென்றைக்கும் கல்யாண வாசலாக வாழ வேண்டும் என்று என் முத்தார் அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஆதிவல்லி கைலாச வாசலில் ஈரேழு உலகம் எல்லாம் இருமயமாக இருக்கின்ற போது அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவன் என்ன செய்கிறார்? உலகத்து மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிப்பார்கள். இந்த பார்வதி பொருளுக்கு அர்த்தமாகவே சொல்லிய நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லையே. இப்பேற்பட்ட பார்வதிக்கு இறைவன் யார் என்று இன்னைக்கு நாம தெரியப்படுத்தணும். நமக்கு இருக்கும் 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று என் ஆண்டவனாகிய பகவான் அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? சாமி ஆண்டவன்
பரிகள் பறந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளையினுடைய அம்சத்திலே வீர சொருவங்களோடு ஆங்கார ஓங்காரமாகவே ஒரு அழகான பெண் வந்து பிறந்த போது ஆண்டவன் அப்பெண்ணையே வரவழைத்து ஆட வேண்டாம் உச்சி கண்ணில் வந்ததா உச்சி கண்ணில் பேரு. ஆமா, அவளுக்கு பேரு உச்சினி மகாளி. அப்ப வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க இந்த பார்வதா தேவி என்னையா ஆண்டவனால் இருக்கங்களை மறைத்திருக்குமே இந்த ஒளி எங்கிருந்து வருது? இந்த ஒளி எங்கிருந்து வருது? கையை எடுத்தா கடவுளுக்கு முன்னால வந்து பார்க்கும்போது ஆண்டவனுக்கு அந்த அக்னியின் வெக்கை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி பகவான் வேர்த்து விறுவிறுத்து நிற்கின்றார். அப்ப வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் போது கடவுளார் வேர்வையோ காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. அப்ப காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வரும்போது பார்த்தார் ஆண்டவன் என்ன செய்கிறார்? இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். அப்ப இந்த உலகத்து மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நாமளுக்காகத்தான் தன்னுடைய 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவனார் திருச்சடையவே ஒரு கரையாக வளைத்தார். திருச்சடையை கரையாக வளைத்து அதற்கு பேரு கடற்கரை என்றே கொடுத்தார். உன் சின்னியாதான் உன் குடியை கெடுத்துட்டாரு. அவரை பேரை ஏன் சொல்லுங்க? குடியை கெடுத்தா உனக்கு என்ன? உன் சின்னியா உங்க அப்பாவுக்கு தாத்தா சரக்க வேங்கி கொடுத்து அவ்வளவு இடத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரு கட்டை பிடிக்காம அவர் பேருதான் கடற்கரை. அந்த சின்னியல்ல இது பகவானுடைய திருச்சடை கடல் கரை. கடல் கரை வேற கடற்கரை வேற பிறவே விவரமா சொல்லு. திருச்சடையவே கடல் கரையாக்கி அந்த பகவானுடைய வேர்வையவே 10 கடலாகவே படைத்தார். 10 கடலுக்கும் பக்குவமாய் பேராமத்தை கொடுத்தார். மூர்க்க
பாறையிலே படர்ந்த பெரிய ஆலமரத்தடியிலே காற்றடித்து மணல் குவித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலாக பட்டணத்து கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். பாம்பு வடிவம். இப்பேற்பட்ட தெய்வத்தின் அம்சமாகவே 2 பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய 2 பேர்களுமே அவங்க எங்கேயும் போகணும்னா வயத்தான போகுமே. அப்போ ஒரு 2 மாத்திரை வாங்கி போடு. நான் அந்த வயத்தால சொல்லல. மாத்திரையை போட்டு சரியா வரலன்னு வை, 2 தார் உருண்டை வாங்கி தர முழுங்கிரு. தார் உருண்டையா? தார் உருண்டையை முழுங்கினேன்னா உனக்கு ஒண்ணுமே செய்யாது. சரி, தார் உருண்டை நீ கொடுத்தேன்னு நான் முழுங்கிருந்தேன். சரி, அந்த தார் உருண்டை செமிச்சு வெளியே வரணும்னா என்ன செய்ய? அதெல்லாம் செமிச்சு லேசா வெளியே வந்துருமா? வந்து விழுங்கின உடனே உனக்கு சட்டை இழுத்து அடைச்ச மாதிரி டப்புன்னு நின்னுவோம். ஆமா, நின்றும் நான் மூச்சு அடைச்சிருமுடா. அப்படி உனக்கு சரியா வரலன்னு வை, சரி, தார் உருண்டை வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. தீய மூட்டி உன்னை தூக்கி அடுப்புல வைக்கணும். உன்னை அடுப்புல வச்சா தார் உருண்டை தன்னால இலகி இரும்பதுக்கு. அப்போ சூடாகி அந்த தார் உருண்டை வெளி கிளம்பிரும். அதான் பாருங்க, தலையெல்லாம் கருப்பா இருக்கு, முகமெல்லாம் வெள்ளையா இருக்கு. ஆனா வைத்தியத்தை கேட்டேன். சரி ஐயா, இந்த முகமெல்லாம் வெள்ளையா இருக்கு, மேல கருப்பா இருக்கு, இதுக்கு எதுக்கு இந்த தாடி வந்து கருப்பாக்குவதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க களக்கொல்லி மருந்து இருக்கு பாத்தீங்களா? ஆமா, களக்கொல்லி மருந்து. களக்கொல்லி மருந்த முகமெல்லாம் அடிச்சு 3 மடக்கு குடிச்சிரும். உள்ளே 3 மடக்கு குடிக்கணும். ஒரு காலம் உமக்கு வளராது, எப்ப பார்த்தாலும் ஒரே சீர்ல தான் இருக்கும்னு சொன்னாரு. அப்படின்னாரு. அது மாதிரி நீங்க அத மாதிரி நான் உனக்கு மருந்து சொன்னேன். அப்படியா? வேண்டாமுங்க, தாரை இழக வைக்கிறதுக்கு தீக்குள் கொண்டு வைக்கணும். பரவே நீ தானே வயத்தால் எடுக்குன்னு இந்த பேருஞ்சாவ நல்லா தோசைங்க அலைதா. அவன் நீ போன அன்னைக்கு தோசை தான், இட்லி தான், சுண்டல், மாவு, முறுக்கு, பாவநாசம் போகலாம், குத்தாலம் போகலாம், ஒரு புது ட்ரெஸ் கிடைக்கும். பண்ட பலகாரத்தம் பூரா துட்டு கொடுத்து வாங்க. நான் ஒரு மனுஷன் போன பிறகு இங்க அலைத துட்டு கொடுத்து வாங்கினாலும் அந்தந்த இடத்துல சாப்பிடக்கூடிய பண்டம் அது ஒரு தனி ருசி. பாத்துக்கோ ருசியா பெறவே. நீ போன அன்னைக்கு முறுக்கு ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு மாவு, சரி, ஒரு நாளைக்கு கறி சாப்பாடு, ஒரு நாளைக்கு சாம்பார் மட்டும். சரி, கொலக்கட்டையா? அப்படியா? கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும். கூடிய சீக்கிரம் கிடைக்காது. அது போங்க, ஒரு மாசத்துல குத்தாலம் கூட்டு போவாங்க, பாவநாசம் கூட்டு போவாங்க. ஆச்சி எனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா. சரி, நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைப்பாங்க, படப்பு போடுவாங்க. நீ ஒரு கார் புடிச்சு போனோம்.
இல்ல ஒரு ஆட்டா பிடிச்சு போகணும் இல்ல பஸ்ல துட்டு கொடுத்து போகணும் குத்தாலம் பாவனாஜம் எவன் சாவுவா மோசில போறான்னு பாக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் லேசில போக மாட்டேன். லேசில போக மாட்டியா? எப்படி போவேன் தெரியுமா? 50 ரூபா பத்திரம் வாங்குவேன். சரி. அச்சங்குண்டத்துல இருந்து என் பேத்தி மாதவி வருவா. வருவாரா? செத்தன்னைக்கு வருவா. ஆமா வருவா. எப்படியும் வருவா. நீ செத்த அன்னைக்கெல்லாம் வர மாட்டேன். மறுநாளைக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்ப நான் சொல்லுவேன் இவ வந்தான்னு சொன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாது. கூடாது. மண்டபலகாரம் எதுவும் கொடுக்க கூடாது. கூடாது. பாவநாசம் கூட்டிட்டு போக கூடாது. குற்றாலம் கூட்டிட்டு போக கூடாது. போக கூடாது. ஆனா எழுதி வச்சுட்டு தான் நான் ஜாவேன். இங்க பாரு, நீ என்னதான் எழுதி வச்சுட்டு போனாலும் சரி நீ எப்ப போறியோ ஆமா அப்ப ஆட்சியை கரெக்ட் பண்ணிடுவேன். சரி நான் அப்படியே போறோம்னு வச்சுக்கோ, சும்மா போக மாட்டேன். ஆவியா வந்து உன்னை வந்து புடிச்சுக்கிடுவேன். ஆவிய வந்து என்ன பிடிக்கணும்னு நினைச்சேன்னு வை. ஆமா ஆச்சி நீ ஆவியா வரணும்னு மட்டும் நினைச்சேன்னு வை. சரி அப்ப எனக்கு அவருக்கு மட்டும் கொடுத்து போல எனக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தான். ஓ எல்லாம் சேர்ந்து உடனே தண்டனையை கட்டிரு. கொடுக்கவே வேண்டாம், அன்பு இருந்தா போதும். இருந்தாலும் அவங்க பேட்டி படிக்கான்னு சொல்லி அது யாரு தெரியுமா? யாரு? மேடையில இருக்கிறதுக்கு காரணமே அவங்க. நான் இன்னைக்கு மேடையில உட்கார்ந்து இன்னைக்கு படிக்கணும்னு சொன்னா அதுல சொல்லி தந்த குருநாதர். ஆமா குருநாதருடைய மனைவி, என்னுடைய தாத்தாவுடைய மனைவி, என்னுடைய அருமை பாட்டி அவர்கள். கடையநல்லூரை சேர்ந்த கணபதி தாத்தாவின் அன்பு கரத்தாலே நாமல் வில்லிசையை எனக்கு கற்று தந்த குருநாதரோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே நாமல் வில்லிசையை கண்டு கழித்து பார்த்துட்டு போகணும்னு அவன் ஆசையில நான் இப்பதான் காலை வந்த உடனே ஒரு அவளை நினைச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும் வந்திருக்கோமே நம்ம எப்ப போகலாம் அப்படின்னு இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது வீட்டுக்கு போகணும், எப்ப போகலாம்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஆச்சியே நேர்ல வந்துட்டாவோ. ஆமா வந்தாச்சு. நான் நினைச்சது கேட்டிருக்கு. நீ போற மாதிரி இருக்கா நோக்கம்? ஆமா இங்க வந்துட்டு போகாம இருக்க முடியுமா? அதானே கேட்டேன். அப்படி நாமளை அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று பரிசளித்த அன்பு உள்ளம் கணபதி தாத்தாவின் அன்பு கரத்தாலே முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த வில்லிசை அண்ணாவி அவர்கள் அன்பு கரத்தாலே என் குருநாதருடைய சார்பாக ஆட்சி அவர்கள் 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். நமக்கு அண்ணாவி சொல்லி கொடுக்க போய் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா அவங்க கூட நான் ஜாயின் பண்ணேன். அப்படியா? உங்க தாத்தா கூட. அதானே காக்கா. அப்படியா? மத்த ஆள் கூட போனா மண்டையில யாராத? ஆமா அதான் கேட்டேன். அவங்க துவங்கி வச்சது எதுவுமே இன்னைக்கு கீழே போனதுன்னு சரித்திரமே கிடையாது. இல்ல இல்ல தொட்டது எல்லாம் மேலதான். அதேதான் அதேதான். அவங்க வந்து தேங்காய் உடைச்சிட்டா போதும் ஓஹோன்னு போகும். அப்படி அவருடைய கையாலை நாமளுக்கு கற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு 101 லட்சத்தையே நாமளுக்கு அன்பளிப்பாகவும் அள்ளி கொடுத்து உள்ளார்கள். 101 கொடுத்திருக்காங்க. உங்க தாத்தாட்ட போய் சரி உனக்கு வேணும் தருவா, நீ எவ்வளவு கொடுத்தியோ கொடுத்துட்டு வா. அவ்வளவுதான். அது என்னுடைய கடமை. கடமை கடமை. சரி அப்படி நாமளுக்கு கல்வி பணம் கொடுத்து ஆதரித்த அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி சாமி வாழ வேண்டும் வளர வேண்டும் எங்க முத்தாரம்மனோட அருளாலே என்னும் மலை முருகனோட கிருபையாலே அவர் நோயற்ற வாழ்வோடு என்னும் குறை வச்ச நல்ல செல்வத்தோடு
வரமாக இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வென்று வளமளித்தார் இந்த ஆதி சிவபெருமான்.